செலுத்துகிறோம். அப்பாமை துதிக்கிறோம், அப்பாமை துதிக்கிறோம். அன்று இந்த கடைசி மாதம் முற்றும் எங்களை நடத்தினீர், உமக்கு நன்றி. அன்றைய தகப்பன், இந்த கடைசி மாதத்திலும் உம்முடைய சமூகம் எங்களுக்கு ஒரு பாக்கியமாக மாறியதே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா தகப்பனே, உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம், உம்முடைய பலத்துக்காக நன்றி செலுத்துகிறோம், உம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ராஜா. அன்று தகப்பனே, இன்றைக்கு இந்த முதல் ஆராதனை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர், நீர் என்னோடு கூட இடைப்படுங்க அப்பா, எங்களோடு கூட இடைப்படுங்க தகப்பனே. இங்க சுத்தி இருக்கிற எல்லா குடும்பங்களுக்குள்ள ஒரு தெய்வீக சமாதானம் உண்டாகட்டும். கர்த்தருடைய கிருபை இந்த இடத்துல சூழ்ந்து கொள்ளட்டும். எல்லா தடைகள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலப்பா. ஆண்டவரே, பரலோகம் எங்களுக்காக திறக்கப்பட்டு ஆண்டவரே, அளவில்லாத நம்முடைய மகிமையின் பிரசனத்தினாலே கர்த்தர் நீர் எங்களை நிரப்ப வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அன்றைய தகப்பனே ராஜா, அன்றைய தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கர்த்தர் நீர் புதிய காரியங்களை செய்யுங்க, அன்றைய மகிமையான காரியங்களை செய்யுங்கப்பா. எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அன்றைய ஆரம்பத்திலிருந்து கடைசி மட்டும் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபங்கள் கேட்டபடி ஆளுமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இந்த அதிகாலையில் கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவது எத்தனை பெரிய ஒரு வாக்கியம். ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಬಲಿಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸುವಂಥದ್ದು ಎಷ್ಟು ಸಂತೋಷ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. It is the greatest privilege for us to give sacrifices, the early sacrifices to the Lord Almighty. கர்த்தருக்கு நாம் துதி பலிகளை செலுத்தும் போது அந்த இடத்துல எல்லா விதமான காரியங்களும் ಅದಕ್ಕೆ ஒரு கர்த்தர் ಮುற்றுಪುಳ್ಳಿ வைப்பார். ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಬಲಿಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸುವಾಗ ಎಲ್ಲ ವಿಧವಾದ ಹೋರಾಟಗಳಿಗೆ ಆತನು ಒಂದು ಫುಲ್ ಸ್ಟಾಪ್ ಅನ್ನು ಇಡುವಂತ ದೇವರು. And when we begin to give thanks sacrifices to the Lord, he is the Lord who brings an end to all our sufferings. கர்த்தரை நாம் துதிக்கும் போது எல்லாம் வாசல்கள் நமக்காக திறக்கப்படும். தேவரನ್ನ ಸ್ತುತಿಸುವಾಗ ಎಲ್ಲ ಬಾಗಿಲುಗಳು ನಮಗೆ ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತವೆ. And when we begin to praise the Lord, all the doors will be open for us. நம்மை நாம் ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். நம்ம ನಾವು ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಸಮರ್ಪಣೆ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. And so let us submit ourselves to the presence of God. Ebenezer, 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 இதுவரை உதவி நீரே. Ebenezer, Ebenezer, இதுவரை உதவி செய்தி, இதுவரை உதவி செய்தி. Ebenezer, Ebenezer, இதுவரை உதவி செய்தி. Ebenezer, Ebenezer. அதிகாலையில அவரை துதிப்பது மாபெரிய வாக்கியம். Holy God, we praise you, Lord. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா. சொல்லுங்க. ஓ ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா. மறுபடியும் சொல்லுங்க. உங்களுக்கு அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. சொல்லுங்க. அதிகாலை ஸ்தோத்திர பலி. மறுபடியும் சொல்லுங்க. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான்
ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு அப்பா 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 உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல் ஷடாய், எல்லாம் வல்லவன் நம்முடைய வாழ்க்கையில் அவன். Oh, thank you, Lord. El Shaddai, El Shaddai, எல்லாம் வல்லவரே. El Shaddai, El Shaddai, எல்லாம் வல்லவரே. எல்லாம் வல்லவரே. El Shaddai, El Shaddai, எல்லாம் வல்லவரே. El Shaddai, El Shaddai, அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா ஓ ஓ அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல்ரோஹி, என்னை காண்கிற தேவன். எல்லா சூழ்நிலையிலும் என்னை காண்கிற தேவன். என் போராட்டங்களை காண்கிற தேவன். என் கண்ணீரை காண்கிற தேவன். என் தாகத்தை காண்கிற தேவன். என் வாஞ்சையை காண்கிற தேவன். ஓ, என் எண்ணங்கள், என் சிந்தனைகள், என் கவலைகள் எல்லாவற்றையும் காண்கிற தேவன் அவர். ஓ, இன்றைக்கு நம்மை காண்கிற தேவன். எல்ரோஹி, எல்ரோஹி, என்னை காண்பவரே. எல்ரோஹி, எல்ரோஹி, என்னை காண்பவரே. என்னை காண்பவரே. எல்ரோஹி, எல்ரோஹி, என்னை காண்பவரே. எல்ரோஹி, எல்ரோஹி, அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா துதிங்க, உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா எல்லா கட்டுகள் அறுக்கப்படுவதாக. அப்பா அப்பா எல்லா கட்டுகள் அறுக்கப்படுவதாக. ஓ உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். Thank you, Lord. Holy, 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 we praise you. யெகோவா ஈரேனை காண்கிற தேவன். அவரை பார்த்து சொல்லுவோம், என்னை காண்கிற தேவன். அன்றே என்னோடு கூட இருக்கிறவன். எப்பொழுதும் எல்லாம் பார்த்துக் கொள்வீங்க அப்பா. நீங்க பார்த்துக் கொள்வீங்க. எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லுங்க. Thank you, Lord. யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே, எல்லாம் மறுபடியும் சொல்லுவோமா? யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக் கொள்வீர்.
எல்லாம் பார்த்துக் கொள்வீர் யெகோவா ஈரே. எல்லாம் பார்த்துக் கொள்வீர் யெகோவா ஈரே. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு நான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்க சொல்லுங்க. ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா. அதிகாலை சொல்லுங்க மறுபடியும். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா. ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா 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 உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அவர் பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜா அவர். Holy God, we praise you, Lord. பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே. பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே. பரலோக ராஜாவே. பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே. பரிசுத்த பரிசுத்த. அதிகாலை உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா 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 அப்பா. எபினேசர் இதுவரை நடத்தின தேவன் அவர். இனிமேலும் நம்மை நடத்துகிறவர். எபினேசர் எபினேசர் இதுவரை எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா. துதிங்க துதிங்க கர்த்தரை துதிங்க. ஒவ்வொரு வீட்டுக்குள்ள தேவ பிரசன்னம் இறங்குவதாக. ஒவ்வொரு துதிக்கிற இடங்களில் தேவ பிரசன்னம் இறங்குவதாக. மகிமையின் பிரசன்னம், மகிமையின் மேகம். ஓ அக்கினி ஸ்தம்பம், ஓ மேக ஸ்தம்பம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ள. Oh, glory, glory, glory. இறங்கட்டும் இறங்கட்டும். தேவ பிரசன்னம், தேவ மகிமை ஒவ்வொரு வீட்டுக்குள்ள. ஓ துதிங்க 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 துதிங்க. Holy Jesus. உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான்
அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ள தேவ பிரசன்னம், உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா ஓ இயேசுவே துதிங்க. அப்பாவை துதிங்க, துதிங்க. ஓ ஓ ஜீசஸ், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா. எல்லா கட்டுகள், எல்லா குடும்பத்துக்கு விரோதமாக, ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக நிற்கிற எல்லா அந்த நேரத்தின் கிரியைகள் எல்லாம் ஸ்பிரிட் ஆஃப் டார்க்னஸ், the spirit of Lucifer, எல்லா சத்துருவின் கிரியைகள், இருளின் கிரியைகள், பயத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் துதிக்கிற இடங்களில் இப்பொழுது வல்லமை இறங்குவதால் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் கட்டுகள் அறுக்கப்படுவதால், சாப கட்டுகள் அறுக்கப்படுவதால், துதிக்கிற எல்லா இடங்களில சாப கட்டுகள் அறுக்கப்படுவதால், எல்லா கிரிகள், எல்லா எரிச்சல்கள் இயேசுவின் நாமத்தினால சுட்டரிக்கிறோம். எல்லா பொறாமையின் கண்களை இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்துகிறோம். ஓ எல்லைகளை விரிவாக்காதபடி தடை செய்கிற எல்லா சத்துருவின் கிரிகளை இப்பொழுது நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம், நிர்மூலமாக்குகிறோம். எல்லா பயத்தின் ஆவிகள், எல்லா பயத்தின் ஆவிகள், ஓ எல்லா சோர்வின் ஆவிகள், name of Jesus. Oh இயேசுவே, 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 என் இயேசுவே, 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 என் இயேசுவே, இயேசுவே. அவள் நாமத்தை கூப்பிடும்போது இயேசுவே விடுதலை, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. சொல்லுங்க, இயேசுவே. இன்றைக்கு இயேசுவின் நாமம் ஒவ்வொரு இடத்துல தொனிக்கட்டும். அவருடைய நாமம் உங்க வீட்டுக்குள்ள தொனிக்கட்டும். அதிகாலையில் அவருடைய நாமம் உங்க வீட்டுக்குள்ள தொனிக்கட்டும். சொல்லுங்க, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. சொல்லுங்க, அவருடைய பேரை சொல்லுங்க உங்க வீட்டுக்குள்ள. அதிகாலையில், இந்த கால வேளையில, இந்த முதல் நாளில இயேசுவின் நாமத்தை வீட்டுக்குள்ள விசுவாச அறிக்கை சொல்லுங்க. தொனிக்கட்டும், அவருடைய நாமம் உச்சரிக்கட்டும். இயேசுவே சொல்லுங்க, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. ಆತನ ನಾಮವು ಒಂದೊಂದು ಮನೆಗಳಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಡಲಿ, ಆತನ ನಾಮವು ಉಚ್ಚರಿಸಲ್ಪಡಲಿ. எங்க இருந்தாலும், நீங்க எங்கிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சொல்லுங்க, இயேசுவே, இயேசுவே. ஓ இயேசுவே, 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 என் இயேசுவே. சொல்லுங்க, இயேசுவே, இயேசுவே. பா மாராதி. ஓ வானத்துக்கு பூமிக்கும் சொந்தக்காரர் அவர். இயேசுவா, 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 இயேசுவா. சொல்லுங்க, இயேசுவா, 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 இயேசுவா,
இயேசுவா ஏசையா ஏசையா சொல்லுமா ஏசையா ஏசையா அவருடைய நாமம் ஏசையா நான் ஏசையா 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 நான் ஏசையா 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 நான் இயேசுவே 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 சொல்லுங்க இயேசுவே 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 எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். எல்லா முழங்கால்கள் அவருக்கு முன்பதாக முழங்காலிடும். எல்லா நாவுகள் அறிக்கை செய்யும் இயேசுவே தேவன் என்று. Holy God, we praise you, Lord. This way, hallelujah. இயேசுவே 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 என் இயேசுவே. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம், எல்லா நாமக்கும் மேலாத நாமம். The name above all names. எல்லா முழங்கால்கள் அவருக்கு முன்பதாக முழங்கப்படும். ಎಲ್ಲ ಮೊಣಕಾಲು ಕೂಡ ಆತನ ಮುಂದೆ ಮೊಣಕಾಲಾಗುತ್ತೆ. Every knee shall bow before him. ಎಲ್ಲ ನಾವುಗಳು ಅರಿಕೆ செய்யும் ಯೇಸುವೆ ದೇವರು ಎಂದು. ಎಲ್ಲ ನಾಲಿಗೆಗಳು ಅರಿಕೆ ಮಾಡುತ್ತೆ ಯೇಸುವೆ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ. And every tongue shall confess that Jesus is the Lord. விடுதலைக்கு வேறொரு நாமம் இல்லை, ಬಿಡುಗಡೆಗೆ ಬೇರೊಂದು ನಾಮ ಇಲ್ಲ. And there is no other name for deliverance. ಸುಗತಕ್ಕೆ ಬೇರೊಂದು ನಾಮம் இல்லை, ಸೌಖ್ಯಕ್ಕೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಬೇರೊಂದು ನಾಮ ಇಲ್ಲ. And there is no other name for healing. அவர் பேர் சமாதான பிரபு. ಸಮಾಧಾನಕ್ಕೆ ಬೇರೊரு ನಾಮம் இல்லை ಯೇಸುவை தவிர. ಆತನ ಹೆಸರು ಸಮಾಧಾನ ಪ್ರಭು. ಸಮಾಧಾನಕ್ಕೆ ಬೇರೊಂದು ಹೆಸರು ಇಲ್ಲ ಯೇಸುವಿನ ಹೆಸರಿನ ಹೊರತಾಗಿ. And his name is Prince of Peace. And there is no other name for peace except than the name of Jesus. எல்லா காரியத்திலும் ரட்சிக்க வேறொரு நாமம் இல்லை, ಯೇಸು என்ற நாமம் மட்டும்தான். எல்லா ಕಾರ್ಯಗಳಿಂದ ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಲು ಬೇರೊಂದು ನಾಮ ಇಲ್ಲ, ಯೇಸು ಅಂತ ಹೇಳುವಂತ ನಾಮ ಒಂದೇ. There is no other name that could save us other than the name of Jesus. அந்த நாமத்தை கூப்பிடும்போது இந்த 25 ஆண்டுகள் நான் கண்ட தரிசனம், ಪಾದಾಳಗಳು ನಟಂಗಂ. 25 ವರ್ಷಗಳು ನನ್ನ ರಕ್ಷಣೆ ಅನುಭವದಲ್ಲಿ ನಾನು ಕಂಡಂತ ಕಾರ್ಯಗಳು, ಯೇಸುವಿನ ನಾಮವನ್ನು ಕೂಗುವಾಗ ಪಾತಾಳಗಳು ನಡುಗತ್ತೆ. And all through this 25 years of the day of my experience with salvation, I have seen that at the name of Jesus that the hell will tremble. ಯೇಸು ನೀವು சொல்லும்போதே, ಯೇಸು ಅಂತ ನೀವು ಹೇಳುವಾಗಲೇ, ಅವರ ನಾಮத்தை சொல்லும்போதே, ಆತನ ನಾಮವನ್ನು ಹೇಳುವಾಗ, and when you say the name of Jesus, ಕಲ್ಲರೆಗಳು ತೆರಕಪಡು, ಆ ಸಮಾಧಿಯ ಕಲ್ಲುಗಳು ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತವೆ. The stones will be rolled from the grave. ಯೇಸುವಿನ ನಾಮம் சொல்லும்போது தடையா நிக்கிற எல்லா கோட்டைகள் ಸಾಂಬಳ ಕೀಳೆ விழும். ಯೇಸುವಿನ ನಾಮವನ್ನು ಹೇಳುವಾಗ ತಡೆಯಾಗಿ ನಿಂತಿರುವಂತ ಎಲ್ಲ ಗೋಡೆಗಳು ಬೂದಿಗಳಾಗಿ ಬಿದ್ದೋಗುತ್ತೆ. And when you profess the name of Jesus, all the forts that is standing in the midst of you will turn into ashes. எத்தனோ பேருக்கு அந்த நாமம் இருந்தும் பயன்படுத்தாம இருக்காங்க. ಎಷ್ಟು ಜನ ನಾಮ ಇದ್ರೂ ಉಪಯೋಗ ಮಾಡದಿರ ಇದ್ದಾರೆ. There are so many people who know that name and they don't use that name. ಯೇಸುವಿನ ನಾಮத்தினால் அதிகாரம் உண்டு.
நீங்க எதை சொல்றீங்களோ அவருடைய நாமத்தினாலே அது நடக்கும். எவைகளை கட்டுகிறீர்களோ அது கட்டப்படும், எவைகளை ಅವುக்கிறீர்களೋ ಅದು ಅವುக்கப்படும். ಯೇಸುವಿನ ನಾಮವನ್ನು ಹೇಳುವಾಗ ಯಾವುದನ್ನ ನೀವು ಕಟ್ಟುತ್ತೀರೋ ಅದು ಕಟ್ಟಲ್ಪಡುತ್ತೆ, ಯಾವುದನ್ನ ಬಿಚ್ಚುತ್ತೀರೋ ಅದು ಬಿಚ್ಚಲ್ಪಡುತ್ತೆ. And there is power in the name of Jesus, and that which you bind will be bound, and that which you loosen will be loosed. நிறைய பேரு அந்த பவரை யூஸ் பண்ணாம இருக்கிறீங்க. இருக்கு, ஆனா சும்மா வச்சுன்னு இருக்கீங்க. ತುಂಬಾ ಜನ ಆ ಯೇಸುವಿನ ಹೆಸರಿನ ಶಕ್ತಿಯನ್ನ ಉಪಯೋಗ ಮಾಡದಿರಾ ಇದ್ದೀರಾ. ಶಕ್ತಿ ಇದೆ, ಬಟ್ ನೀವು ಉಪಯೋಗ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ. And many of you are not using the power that is there in the name of Jesus. There is power, but it is not being used. எங்க இருந்தாலும் சரி, ನೀವು ಎಲ್ಲೇ ಇದ್ರೂ ಸರಿ, wherever you are, உங்களுடைய கரத்தை இருதயத்தின் மேலே வைத்துக்கொண்டு ನಿಮ್ಮ ಹಸ್ತವನ್ನು ಹೃದಯ ಮೇಲೆ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. place your hands on your heart ಆಂಡವರೇ, ದೇವರೇ, and say, God, ಯೇಸು ಅಂತ ಹೇಳುವಂತ ನಾಮ ಹೊರತಾಗಿ ನನಗೆ ಬೇರೊಂದು ಸಹಾಯ ಇಲ್ಲ. ಯೇಸು என்ற நாமத்தை தவிர எனக்கு வேறொரு உதவி இல்ல. Lord, I don't have any other help other than the name of Jesus. உம்முடைய நாமத்தை நான் உச்சரிக்கிறேன். ನಿನ್ನ ನಾಮವನ್ನು ನಾನು ಉಚ್ಚರಿಸ್ತೀನಿ. Lord, I proclaim your name. அந்த கிருபைಯನ್ನು கொடுத்தபடியால நன்றி சொல்லுங்க. ಆ கிருபைಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ. And thank you, Lord, for the grace that is given to me. இந்த ಆರಾಧನೆ நீங்க ஏற்றுக்கொண்டபடியால நன்றி. ಆರಾಧನೆಯನ್ನು ಸ್ವೀಕಾರ ಮಾಡಿದ್ದಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ. And thank you, Lord, for accepting this worship. இந்த முதல் நாளிலே எல்லா துதிಗಾನ ಮಹಿಮೆ ನಿಮಗೆ ಸಲ್ಲಿಸುತ್ತಿರೋம். ಈ ಮೊದಲನೇ ದಿನದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಸ್ತುತಿಗಾನತೆ ಮಹಿಮೆ ನಿಮಗೆ ಸಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. And on this first day we give unto you all the praise, glory and honor. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಆರಾಧಿக்கிறோம் பிதாவே. In Jesus name we worship you, dear Father. ஆமென், ஆமென், ஹalleluya. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றிகளை செலுத்துவோம். Thank you Lord, thank you Lord, thank you Lord. நாம் அப்படி நம்ம ஆராதனை முடித்திருக்கும் போது வழக்கமாக நம்முடைய ஊழியங்களை தாங்கி வருகிற பிள்ளைகளுக்காக நாம் இந்த கால வேளையில் ஜெபிக்க போகிறோம். பாஸ்டர் அவர்களுக்காக ஸ்பெஷலாக ஜெபிப்பாங்க. Hallelujah, hallelujah, hallelujah. வார்த்தை மாம்சமாகி உம்முடைய மகிமையை நாங்கள் கண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிற்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நீர் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆமென்றும் ஆமென் என்றும் நிலை ஆண்டவரே அது நிறுத்திருப்பதற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதல் நாளிலே உம்முடைய கிருபாசனத்திற்கு முன்பாக அப்பா எங்களை நாங்கள் தாழ்த்தி, பிதாவானவர் நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா ஈவுகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக நாங்கள் நிற்கிறோம். நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் நிற்கிறோம். இந்த வருடத்தின் இந்த கடைசி மாதத்தின் முதல் நாளிலே அப்பா, இந்த நாளெல்லாம் இந்த வருடமெல்லாம் நீர் எங்களை நடத்தி வந்த கிருபைகளை நினைத்து உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உம்முடைய கிருபை எங்களோடு இருந்ததற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய சத்திய வார்த்தைகள் எங்களை நடத்தியதற்காய் நன்றி அப்பா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு மாதம் கொடுத்த வாக்குத்தத்தங்களை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றின உண்மையுள்ள தேவனாயிருப்பதற்காய் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்திலும் கூட கர்த்தர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் அப்பா நாங்கள் எங்களையே உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம், எங்களுடைய குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம், எங்களுடைய சபையை அர்ப்பணிக்கிறோம், எங்களுடைய ஊழியங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த கடைசி மாதத்திலே இந்த வருடத்திலே கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுக்கிற சகல ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் இயேசுவின் நாமத்திலே அவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் நாங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறோம். கர்த்தாவே, நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. உமக்கு கொடுத்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகல ஆண்டவரே. அநேக சாட்சிகளை இந்த ஆண்டவரே வருடத்திலே கர்த்தர் நீர் எழுப்பியிருக்கிறீர். கொடுத்த ஒவ்வொரு கரங்களை எப்படியாய் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர் என்று உம்முடைய மகிமையை நாங்கள் பார்த்திருக்கிறோம். உம்முடைய மகிமையின் கரத்தை நாங்கள் கண்டிருக்கிறோம், அதை ருசி பார்த்திருக்கிறோம் அப்பா.
அப்பா. உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இந்த நாளிலும் இந்த ஊழியத்திற்காக ஆண்டவரே அப்பா, தங்களுடைய கடினமான பிரயாசங்களிலிருந்து விதைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரங்களின் ஆண்டவரே கிரியைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதத்தின் எல்லா தேவைகள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சந்திக்கப்படும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஊழியத்தின் ஆண்டவரே தேவைகள் சந்திக்கப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு மாதமும் ஆண்டவரே இந்த சபைக்காக வாடகைக்காக தாங்கி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. காணிக்கைகள் மூலமாய், தசம பாகங்கள் மூலமாய், பொருத்தனைகள் மூலமாய், தங்களுடைய ஜெபங்கள் மூலமாய் இந்த ஊழியத்தை தாங்கும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் இந்த மாதத்தில் ஒரு விசேஷித்த பலத்த ஆசீர்வாதங்களை, பெருக்கத்தையும் ஆண்டவரே அப்பா நன்மைகளையும் காணும்படியாய் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே அநேக சாட்சிகளாய் ஆண்டவரே அவர்களை நீர் உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். வேலை ஸ்தலங்களில உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் தாமே குடும்பங்களில உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய மன விருப்பங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு பெருக்கத்திற்காய் நாங்கள் ஆண்டவரே அவர்களை உம்முடைய கரத்துல ஒப்புக்கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராக தனித்தனியாக ஆண்டவரே நீர் சந்திக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். வரப்போகிற வருடம் ஆண்டவரே இன்னுமா எங்களுக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவனே இடத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவரையுமாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. உம்முடைய வார்த்தைகளை நீர் உறுதிப்படுத்தி ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியுங்க. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டார். அவருடைய கிருபை மேலானது, ಆತನ ಕೃಪೆಯು ಉನ್ನತವಾದದ್ದು. The grace of God is abounding in our lives. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ವಾಗ್ದಾನ, ಇವತ್ತು ದೇವರು ನಮಗೆ ಕೊಡುವಂತ ವಾಗ್ದಾನ, and the promise that the Lord is giving to us. உபாகமம் 11ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 11ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ನಾವು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. And let us turn our Bibles to Deuteronomy chapter 11. இந்த இடத்துல தேவ மனிதன் பரிசுத்தவானாகிய மோசே என்ன செய்கிறார்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொன்னதை அவர்களுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ಇಲ್ಲಿ ದೇವ ಮನುಷ್ಯನಾದ ಮೋಶೆಯು ಇಸ್ರೇಲ್ ಜನರಿಗೆ ಕರ್ತನು ಹೇಳಿದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಜನರಿಗೆ ಹೇಳೋದನ್ನ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. And here we see that the man of God, Moses, he reveals to the people of Israel what God had revealed to him. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் பேசின வார்த்தைகள் இந்த வேதத்துல ಏರಾಳமானது. ಇಸ್ರೇಲ್ ಜನರಿಗೆ ದೇವರು ಈ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಮಾತಾಡಿದಂತ ವಾಕ್ಯಗಳು ಮಾತುಗಳು ಏರಾಳವಾಗಿರುವಂತದ್ದು. And we read from the scriptures that the words which were spoken by God to the people of Israel are many. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தைகள் ஏராளமானது. ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿರುವಂತ ನಮಗೆ ದೇವರು ಕೊಟ್ಟಿರುವಂತ ಆ ವಾಕ್ಯಗಳು ಏರಾಳವಾಗಿರುವಂತದ್ದು. And we being the children of God, God has given us many words through his scriptures. இத ஆண்டவர் நமக்கு சொல்லவே இல்லை அப்படின்னு நம்ம என்றைக்குமே சொல்ல முடியாது. ಇದನ್ನ ದೇವರು ನಮಗೆ ಹೇಳಲೇ ಇಲ್ಲ ಅಂತ ಯಾವತ್ತಿಗೂ ನಾವು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. And we can never say that God has not spoken about this to us. ஆண்டவர் எல்லா காரியங்களையும் சிறு பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி எல்லா காரியங்களையும் கர்த்தர் தன் பிள்ளைகளுக்கு அவர் ಕற்றுக் ಕೊಡುತ್ತಿರುತ್ತಾರೆ. ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳಿಗೆ ಹೇಗೆ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳಬೇಕೋ ಹಾಗೆ ದೇವರು ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳಿಗೆ ಹೇಳುವ ಹಾಗೆ ತನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ದೇವರು ಎಲ್ಲವನ್ನು ಹೇಳಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. And God has taught his children everything through his scriptures, just like how we teach a small child. ஆபத்து உன்னை நோக்கி வருது அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஆண்டவர் நமக்கு ஆபத்தை குறித்தே ஏதோ ಎಚ್ಚರಿக்கிறார் என்று நம்ம நினைக்கிறோம். ಅಪಾಯವು ನಿನ್ನನ್ನು ಹುಡುಕಿ ಬರ್ತಾ ಇದೆ ಅಂತ ಹೇಳುವಾಗ ನಾವೇನು ಅನ್ಕೊಂಡ್ಬಿಡ್ತೀವಿ ಅಂದ್ರೆ, ಅಯ್ಯೋ ದೇವರು ನಮಗೆ ಅಪಾಯಗಳ ಕುರಿತು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ನಾವು ಅನ್ಕೊಂಡ್ಬಿಡ್ತೀವಿ. When the Lord cautions us about some danger,
we tend to think that God is talking only about dangerous things. அவர் நம்மை ಎಚ್ಚರಿக்கிறார் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮನ್ನು ಎಚ್ಚರಿಸ್ತಾನೆ ಅಂತ ನಾವು ಅನ್ಕೊಂಡ್ಬಿಟ್ಟಿರ್ತೀವಿ. We always think that he is always cautioning us. எச்சரிக்கிறது வேற, ಅಕ್ಕರೆಯಾಗ ಕರ್ತರ್ ನಮಗೆ சொல்லுகிறது ಬೇರೆ. ಎಚ್ಚರಿಕೆ ಬೇರೆ, ನಮ್ಮ ಮೇಲೆ ದೇವರು ಅಕ್ಕರೆ ಉಳ್ಳವರಾಗಿ ನಮ್ಮ ಕುರಿತು ಆತನಿಗೆ ಒಂದು ಆಸೆ ಉಳ್ಳವರಾಗಿ ಹೇಳುವಂತ ಕಾರ್ಯಗಳು ಬೇರೆ. It is a different thing to caution you and to tell you something out of care. தவறு செய்யும் போது வருகிற ஆபத்து வருது அப்படின்னு சொல்லும் போது அது ಎಚ್ಚರಿப்பு. ನಾವು ತಪ್ಪುಗಳನ್ನು ಮಾಡುವಾಗ ನಿನಗೆ ಅಪಾಯ ಬರ್ತದೆ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಅದು ಎಚ್ಚರಿಕೆ. When we are making mistakes and when God cautions us, telling us that there is going to be danger for you, that is a real cautioning. ஆனா இதன்படி நடுங்க, உங்களுக்கு இந்த ஆபத்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லும் போது அது ಅಕ್ಕರೆಗೆ வெளிப்படுகிறது. ಇದರ ಹಾಗೆ ನೀವು ನಡೀರಿ, ನಿಮಗೆ ಅಪಾಯಗಳು ಬರಬಹುದು ಅಂತ ಹೇಳುವಾಗ ಅದು ದೇವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವಂತ ಒಂದು ಕಾಳಜಿ, ನಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವಂತ ಒಂದು ಆಸಕ್ತಿ, ಒಂದು ಅಕ್ಕರೆಗಳು ಅಂತ ಹೇಳಬಹುದು. But when the Lord tells us that you walk in these ways because there may be dangers coming in your way, then that shows God's concern and care on us. ஆண்டவர் தேவ மனிதனாகிய மோசே இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் மலை ಮೇಲೆ ಅಮರ வைத்து பல வார்த்தைகளை பேசினார். ದೇವರು ಇಸ್ರೇಲ್ ಜನರಿಗೆ ಆ ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಕರೆದು, ಹೊರೇಬಿನ ಮೇಲೆ ಕರೆದು ಹಲವು ಮಾತುಗಳನ್ನು ದೇವರು ಮಾತಾಡಿದ್ರು. And we see that God called Moses to the top of the mountain and he spoke so many words through him to the people of Israel. ஆனா அவைகளிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கார். ಅವುಗಳಿಂದ ದೇವರು ನಮಗೆ ಇವತ್ತು ಒಂದು ವಾಗ್ದಾನವನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. And from those words we see that God is giving us a promise for this month. ಉಪಾಗಮಂ 11ಾம் அதிகாரம் 25ನೇ ವಚனம், ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 11ನೇ ಅಧ್ಯಾಯ 25ನೇ ವಾಕ್ಯ. Deuteronomy chapter 11:25. உங்கள் முன் ஒருவனும் ಎದುರ್ತು ನಿಪ್ಪದಿಲ್ಲ. ನಿನ್ನ ಮುಂದೆ ಒಬ್ಬರು ನಿನ್ನನ್ನು ಎದುರಿಸಿ ನಿಂತುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. No one shall be able to stand against you. ಇಸ್ರೇಲ್ ಜನங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. இஸ்ரேல் ಜನರಲ್ಲಿ ಒಂದು ಭಯ ಇತ್ತು. And there was a fear among the people of Israel. ஒருவேளை இந்த கூட்டம் நமக்கு விரோதமாக வந்து நம்மை எதிர்த்து முன்னே நின்றுடுவார்களோ என்ற பயம் அவர்களுக்கு இருந்தது. ஒருவேளை ಈ ಜನರು ನನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಎದ್ದು ಬಂದು ನನ್ನ ಮುಂದೆ ಅವರು ನಿಂತು ಬಿಡ್ತಾರಾ ಅಂತ ಒಂದು ಭಯ ಇತ್ತು. And they had the fear that a certain group of people will come against them. ஒருவேளை உங்களுக்குள்ள கூட இன்னைக்கு அப்பேற்பட்ட ஒரு பயம் இருக்கலாம். ஒருவேளை ನಿಮ್ಮಲ್ಲೂ ಸಹ ಅಂತ ಒಂದು ಭಯ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರಬಹುದು. Maybe you are also going through same kind of fear. இவர்கள் நமக்கு விரோதமாக வந்து நிற்பார்களோ, ಇವರು ನಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಬಂದು ನಿಂತುಕೊಳ್ತಾರಾ? Will these people come against us? நாங்கள் கடந்து போகிற இந்த பயணத்துல இவர்கள் நமக்கு குறுக்க வந்து விடுவார்களோ என்ற பயம் இருக்கலாம். ನಾವು ಹೋಗುವಂತ ಪ್ರಯಾಣಗಳಲ್ಲಿ ಇವರು ನಮ್ಮ ಮುಂದೆ ಅಡ್ಡವಾಗಿ ಬಂದು ನಿಂತು ಬಿಡ್ತಾರೆ ಅಂತ ಒಂದು ಭಯ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರಬಹುದು. And you may also have the fear saying, when in our journey will these people come and stand against us? ஏன் அந்த பயம் வருது? ಯಾಕೆ ಆ ಭಯ ಬರ್ತದೆ? And why are you having that fear? காரணம் உண்டு, காரண ಇದೆ. And there is a reason for that fear. இவர்கள் நம்முடைய வாழ்க்கையில குறுக்க வந்து நிற்பார்களோ என்ற பயம் உங்களுக்கு ஏன் இருக்குதுன்னா ಅದಕ್ಕೆ ஒரு ಕಾರಣம் இருக்கு. ಇವರು ನನ್ನ ಜೀವನದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಇವರು ನನಗೆ ಮುಂದೆ ಬಂದು ಅಡ್ಡವಾಗಿ ನಿಂತು ಬಿಡ್ತಾರಾ ಅಂತ ಭಯ ನಿನ್ನಲ್ಲಿ ಇದೆ. ಅದಕ್ಕೆ ಒಂದು ಕಾರಣ ಇದೆ. And you have a fear in you saying that whether this people will come against you in your life, and there is a reason for that fear in you. அந்த அது ஆகையால தான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு முன்பதாக ஒருவனும் நிற்க முடியாது என்று ಇಸ್ರೇಲ್ ಜನங்களுக்கு ಧೈರ್ಯಪಡಿಸಿದ. ಅದರಿಂದ ದೇವರು ಇಸ್ರೇಲ್ ಜನರಿಗೆ ಧೈರ್ಯಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಏನಂತ? ನಿನ್ನ ಮುಂದೆ ಒಬ್ಬರು ಸಹ ಯಾರು ನಿನ್ನ ಮುಂದೆ ನಿಂತುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. And that is why we see God is encouraging the people of Israel, saying no one will be able to stand against you. என்ன காரணம் உங்களுக்குள்ள இந்த பயம் வர? ಏನು ಕಾರಣ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಭಯ ಬರಲಿಕ್ಕೆ? And what is the reason that you have this fear in you?
தேவனை காட்டிலும் நீங்கள் அவர்களை உங்களுடைய வாழ்க்கையில வல்லமையுள்ளவர்களாக நினைத்திருக்கிறது தான் காரணம். ದೇವರಿಗಿಂತಲೂ ನಿನ್ನ ಮಾರ್ಗಕ್ಕೆ ಅಡ್ಡ ಬರುವವರನ್ನ ನೀನು ಅವರು ತುಂಬಾ ಶಕ್ತಿವಂತರದ ನೀನು ಅನ್ಕೊಂಡಿರೋದೇ ದೊಡ್ಡ ಒಂದು ಕಾರಣ. And the reason for your fear is that you consider those who come against you greater than the God you have in you. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வழிகளிலே இவர்கள் உனக்கு முன்பதாக நிற்க முடியாது. ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ನಿನ್ನ ಮಾರ್ಗಗಳಲ್ಲಿ ಇವರು ನಿನ್ನ ಮುಂದೆ ಬಂದು ನಿಂತುಕೊಳ್ಳಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. And God is very specifically telling that these people, no one will be able to stand against you. ஆண்டவருடைய வல்லமையை நீ அறியாம இருக்கிறபடியாலே அந்த பயங்கள் உங்களை சூழ்ந்து கொள்கிறது. ದೇವರ ಶಕ್ತಿಯನ್ನ ನೀನು ಅರಿದಿರ ಇರೋದ್ರಿಂದ ಆ ಭಯಗಳು ನಿನ್ನನ್ನು ಆವರಿಸಿಕೊಳ್ತಾ ಇದೆ. Because you are ignorant of the power of God, such fears they entrail you. தேவனுடைய பயத்தை நீ இன்னும் நல்ல அறியாதபடியால தான் இந்த அதிகாரிகள் நம்முடைய வழிகளிலே நின்று விடுவார்களோன்னு உங்களுக்கு பயம். ದೇವರ ಶಕ್ತಿಯನ್ನ ಅಧಿಕಾರವನ್ನ ನೀವು ಇನ್ನೂ ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದಿಲ್ಲ, ಅದರಿಂದ ನಿಮಗೆ ಈ ಒಂದು ಭಯ, ಈ ಅಧಿಕಾರಿಗಳು ನಮ್ಮ ಮಾರ್ಗಗಳಿಗೆ ಅಡ್ಡ ಬಂದು ಬಿಡ್ತಾರೋ. Because you are ignorant of the power and authority of God, you are of fear that whether these authorities will come in my way. ಆಗೆಲ್ಲದ ಆಂಡು சொல்றாரு, ಅದನ್ನ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. And that is why God is saying, ಯಾರು ನಿನ್ನ ಮುಂದೆ ನಿಂತುಕೊಳ್ಳೋಕೆ ಆಗೋದಿಲ್ಲ, யாருமே உங்களுக்கு முன்பதாக நிற்க முடியாது என்று கர்த்தர் சொல்றார். No one will be able to stand against you, said the Lord. நீங்க மறுபடியும் ஆண்டு சமூகத்துக்கு போய் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ಮತ್ತೆ ದೇವರ ಸನ್ನಿಧಿಗೆ ಹೋಗಿ ನೀವು ಕೇಳುವಂತ ಅವಶ್ಯಕತೆನೇ ಇಲ್ಲ. And there is no way for you to go and ask the Lord about this. ஆண்டவரே, இவங்களெல்லாம் சமாளிச்சலாம் ஆண்டவரே, இவங்க ದೇವರೇ ಇವರು நல்லா ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡಬಹುದು, ಇವರು. You may tell the Lord, Lord, we can control all such people, but what about them? அந்த ஒரு நபருக்காக நீங்க பயந்து கொண்டிருக்கீங்க, ಆ ಒಂದು ಒಬ್ಬರಿಗಾಗಿ ನೀವು ಎದುರ್ತಾ ಇದ್ದೀರಾ. And you are fearful about that one person. ಆಗೆಲ್ಲ ಆಂಡ್ರು ஒரே வார்த்தையில சொல்றாரு, ಅದು ದೇವರು ಒಂದೇ ಮಾತಿನಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, உங்களுக்கு முன்பதாக எவர்களும் நிற்க முடியாது. ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಿನ್ನ ಮುಂದೆ ಯಾರು ನಿಂತ್ಕೊಳ್ಳೋಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. And that is why God is saying, no one will be able to stand against. ஆண்டவரே இவங்க, ஆண்டவரே அவங்க, ஆண்டவரே அவங்க, ಆಗೆಲ್ಲ ಆಂಡು ಯಾರೇ ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡಿ, ದೇವರೇ ಅವರು, ದೇವರೇ ಇವರು, ಇವರು, ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಯಾರೂ ಇಲ್ಲ. And you may ask God, what about them? What about this people? What about that people? God is clearly saying, no one will be able to. அதோடு கூட கர்த்தர் ஒரு தன் பிள்ளைகளை ஆறுதல் படுத்துகிறார். ಅದರೊಂದಿಗೆ ದೇವರು ತನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಒಂದು ಆದರಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. And along with that, God is giving and God is comforting his people. ತಾನು ನಿಮಗೆ ಹೇಳಿದಂತೆ ನೀವು ಕಾಲಿಡುವ ಎಲ್ಲ ಪ್ರದೇಶಗಳ ಜನಗಳಿಗೂ ನಿಮ್ಮಿಂದ ದಿಗಿಲು ಹೆದರಿಕೆಯು ಉಂಟಾಗುವಂತೆ ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಯೆಹೋವನು ಮಾಡುವನು. ತಮಿಳ್ல நீங்கள் மிதிக்கும் அந்த பூமியின் மேல் இருக்கிற கால் மிதிக்கும் எல்லா இடங்களிலே அங்கிருக்கிற ಜನங்களுக்குள்ள ஒரு ಭಯ ಉಂಟಾக்குவார். ನೀನು ಕಾಲಿಡುವಂತ ಆ ಸ್ಥಳದ ಭೂಮಿಗಳಲ್ಲಿ ಅಲ್ಲಿರುವ ಜನರಿಗೆ ದೇವರು ಅವರಲ್ಲಿ ಭಯವನ್ನು ಹುಟ್ಟಿಸ್ತಾರೆ. And so God is saying that he will bring fear among the people when they see you and on all the land that you tread upon. எந்த பூமியில நீ கால் வைக்கிறோ அந்த பூமியின் சொந்தக்காரன் ಅವನಕ್ಕುள்ள ಉನ್ನೆ ಕುರಿತು ಭಯ ಉಂಟಾகும். ಯಾವ ಭೂಮಿಯಲ್ಲಿ ನೀನು ಕಾಲಿಡ್ತೀಯೋ ಆ ಭೂಮಿಯ ಸ್ವಂತದವನಿಗೆ ಅವನಲ್ಲಿ ನಿನ್ನ ಕುರಿತು ಭಯವನ್ನು ಹುಟ್ಟಿಸುವಂತ ದೇವರು. And our God is the one who will put fear in the minds of the people who owns the land when you tread upon that land. லேண்டு அவன்தான் இருக்கலாம், ஆனா முழு ಭೂಮಿಯೇ என் தேவன் உருவாக்குனது. ಆ ಜಾಗ ಸ್ಥಳ
ಅವನದಾಗಿರ್ಬೋದು. ಇಡೀ ಭೂಮಿಯನ್ನ ನನ್ನ ದೇವರು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿರೋದು. Maybe that person owns that piece of land, but the whole world was created by my God. ஆண்டு சொல்றாரு, ತಾನು ನಿಮಗೆ ಹೇಳಿದಂತೆ ನೀವು ಕಾಲಿಡುವ ಎಲ್ಲ ಪ್ರದೇಶಗಳ ಜನಗಳಿಗೂ, அவர் சொன்னபடியே நீங்கள் கால் மிதிக்கிற எல்லா தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு, And just as God said, on the land that you tread upon, உங்கள் நிமித்தம் அவர்களுக்கு பயம் ಉಂಟಾகும். ಉನ್ ದೇವನ್ ಅಪ್ಪಡಿಯಾಗ ಸೇವ ನಿನ್ನ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಅವರಿಗೆ ದಿಗಿಲು ಹೆದರಿಕೆ ಉಂಟಾಗುವುದೆಂದು ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಯೆಹೋವನು ಹಾಗೆ ಮಾಡುವನು. The Lord your God will lay the fear of you on them. எங்க போனாலும் சரி, யார் வீட்டுக்கு போனாலும் சரி, எந்த இடத்துல நீ கால் மிதிக்கிறியோ அந்த இடத்துல இருக்கிற ಜನಗಳಿಗೆ ஒரு ಭಯಂ பிடிக்கும். ಎಲ್ಲೇ ಇದ್ರೂ ಸರಿ, ಯಾವ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋದ್ರೂ ಸರಿ, ಎಲ್ಲಿ ನಿನ್ನ ಕಾಲಿಡ್ತೀಯೋ ಆ ಜನರಿಗೆ ನಿನ್ನ ಕುರಿತಾಗಿ ದಿಗಿಲು ಹೆದರಿಕೆ ಅವರಿಗೆ ಉಂಟಾಗುತ್ತೆ. No matter wherever you are, wherever you go, the place that you step upon, the people around in that place will be filled with fear of God about you. நீங்க யோசிக்கலாம், இந்த இடத்துல போய் நான் கால் வச்சிட்டேனா ಅಯ್ಯಯ್ಯೋ என்னுடைய நிலைமை என்ன ಆಗುಮೋ, ಈ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾನು ಕಾಲಿಡೋದಾದ್ರೆ ಅಯ್ಯೋ ನನ್ನ ಗತಿ ಏನಾಗುತ್ತೋ. And you may be thinking that if I will step in this place, what will be my situation? சில வீட்டுக்குள்ளே நீங்க போக வேண்டியதா இருக்கும். சிலருடைய வீட்டுக்கு, ಕೆಲವರ ಮನೆಗಳಿಗೆ ನೀನು ಹೋಗುವಂತ ಅವಕಾಶ ಸನ್ನಿವೇಶಗಳು ಬರಬಹುದು. And there would be times when you will have to go to certain places. என்ன நடக்குமோ, ಏನು ನಡೀತದೋ, what may happen? ஆண்டு சொல்றாரு, உன் நிமித்தம் அவர்களுக்கு திகிலும் பயமும் பிடிக்கும். ನಿನ್ನ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಅವರಿಗೆ ದಿಗಿಲು ಹೆದರಿಕೆ ಉಂಟಾಗುತ್ತೆ. And God is saying that God will bring fear of you on them. ஒருவேளை நீங்க வேலை செய்கிற இடத்துல பல போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹಲವು ಹೋರಾಟಗಳನ್ನ ಸಂಧಿಸ್ತಾ ಇರಬಹುದು. Maybe you are going through lots of struggles at your workplace. நீங்க படிக்கிற இடத்துல பல போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். ನೀವು ಓದುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹಲವು ಹೋರಾಟಗಳನ್ನು ಸಂಧಿಸ್ತಾ ಇರಬಹುದು. Or you may be facing lot of struggles in the places where you're studying. நீ வாழ போயிருக்கிற குடும்பங்களிலே பல போராட்டங்கள் இருக்கலாம். ನೀನು ಬಾಳನ್ನು ನಡೆಸಲಿಕ್ಕೆ ಹೋಗಿರುವಂತ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಹಲವು ಹೋರಾಟಗಳು ಇರಬಹುದು. And you may be facing lots of problems in the place where you have been married to. நீங்க போகிற எல்லா இடங்களிலும் பல போராட்டங்கள் இருக்கலாம். நீ ಹೋಗುವಂತ எல்லா ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಹಲವು ಹೋರಾಟಗಳು ಇರಬಹುದು. There may be lots of struggles that you may be going through wherever you are going. ஆனா ஆண்டு சொல்றாரு, தேவன் ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, But the Lord is saying, நீ எங்கெல்லாம் கால் வைக்கிறியோ அங்க இருக்கிற ஜனத்துக்கு உன்னை குறித்து ದಿಗಿಲமும் ಭಯமும் ಉಂಟಾகும். ನೀನು ಎಲ್ಲೆಲ್ಲ ಕಾಲಿಡ್ತೀಯೋ ಅಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿನ್ನ ಕುರಿತಾಗಿ ಅಲ್ಲಿರುವ ಜನರಿಗೆ ದಿಗಿಲು ಹೆದರಿಕೆಯು ಉಂಟಾಗುತ್ತೆ. and God will bring fear of you among the people wherever you step in. இந்த 2025 ஆண்டு 12ஆம் மாதத்தின் வாக்குத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். 2025ನೇ ಇಸವಿ 12ನೇ ತಿಂಗಳ ಮೊದಲಿನ ಈ ಒಂದು ದಿನದಲ್ಲಿ ನಿಮಗೆ ದೇವರು ಕೊಡುವಂತ ವಾಗ್ದಾನ. And this is a promise that the Lord is giving you in this year of 2025, in the last month of this year. நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீ எதிர்வந்த அவசியத்தை. And there is no need for you to fear. ஒருவனும் உனக்கு முன்பதாக நிற்க முடியாது. ಒಬ್ಬರು ನಿನ್ನ ಮುಂದೆ ನಿಂತ್ಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. Because no one will be able to stand against you. நீ கால் மிதிக்கிற எல்லா வீடும் வாசலும் இடமும் ரோடும் ಆಫೀಸು ಸ್ಕೂಲು ಎங்க இருந்தாலும் ಸರಿ, ನೀನು ಕಾಲಿಡುವಂತ ಮನೆ ಕುಟುಂಬ ಒಂದು ವೇಳೆ ಆಫೀಸು ರೋಡು ನಿನ್ನ ಸ್ಥಳ ಜಾಗ ಎಲ್ಲೇ ಇದ್ರೂ ಸರಿ, ಸ್ಕೂಲು ಎಲ್ಲೇ ಇದ್ರೂ ಸರಿ, ಕಾಲೇಜು ಎಲ್ಲೇ ಇದ್ರೂ ಸರಿ. And no matter wherever you are stepping in, maybe that will be your house, your land, your office, your school,
schools, your workplaces, wherever it may be. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை குறித்து ஜனங்களுக்கு திகிலும் பயமும் ಉಂಟಾகும். ನಾನು ನಿನ್ನ ಜೊತೆ ಇದ್ದೀನಿ ಅಂತ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಿನ್ನ ಕುರಿತಾಗಿ ಜನರಿಗೆ ದಿಗಿಲು ಹೆದರಿಕೆಯು ಉಂಟಾಗುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. And the Lord is saying that I will bring a fear of you among the people wherever you go. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ವಿಶ್ವಾಸ And how many of you believe in this? ಆಮೆನ್ ಎಂದು ನಾವು சொல்லுவோமா? ಆಮೆನ್ ಅಂತ ನಾವು ಹೇಳೋಣ. And let us say amen for this. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? How many of you believe this? இந்த வாக்குதத்து இந்த நாள் கொண்டு என் நாளிலே என்னுடைய வாழ்க்கையிலே மரணம் ಪರ್ಯಂತಂ எனக்கு ಇದು சொந்தம். ಈ ಒಂದು ವಾಗ್ದಾನ ಈ ದಿನದಿಂದ ಮರಣದ ಅಂತ್ಯದವರೆಗೂ ನನಗೆ ಸ್ವಂತ. And this promise is my inheritance until the end of my days. நம்புகிறவங்க மற்றும் கர்த்தருக்கு அர்ப்பணித்து ஒப்பு கொடுங்க. நம்ம ஒரு மாத்திர தேவருக்கு அர்ப்பணை ಮಾಡಿ ಸಮರ್ಪಣೆ. And only those who believe this promise, you surrender yourself to God and submit yourself. நம்புகிறவங்க லைவ்ல இருந்தீங்கன்னா ஆமென் என்று போடுங்க. நம்புವಂತ ஒரு ಲೈವ್ ಇರೋದಾದ್ರೆ ಆಮೆನ್ ಅಂತ ಹಾಕಿ. And those who trust in this word, if you are watching us live, comment amen for this. நாம் ஜெபிக்கலாம். நாம் பிரார்த்தனை ಮಾಡೋಣ. And let us pray. பரிசுத்த பிதாவே, இந்த கால வேளையில உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். பரிசுத்த தந்தை, ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಸ್ತುತಿ ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. Holy Father, this morning we give you all the praise, glory and honor. ஆண்டவரே, இன்றைக்கு நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. ಇವತ್ತು ನೀವು ವಾಗ್ದಾನವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ. And Lord, today you have given us a promise. இந்த வாக்குதத்து இந்த நாள் கொண்டு இந்த மாதம் கொண்டு எங்களுடைய வாழ்நாள் முழுதும் கொடுத்திருக்கீங்க. ದೇವರೇ, ಈ ವಾಗ್ದಾನವನ್ನ ಈ ದಿನದಿಂದ ಈ ತಿಂಗಳಿಗೂ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಇಡೀ ನಮ್ಮ ಜೀವನದ ಅಂತ್ಯದವರೆಗೂ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ. And Lord, we thank you that you have given us this promise to be claimed till the end of our life. ನೀನು ಕೊಟ್ಟ ವಾಗ್ದಾನಕ್ಕಾಗ ನன்றಿ. ನೀನು ಕೊಟ್ಟಂತ ವಾಗ್ದಾನಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. And we thank you for this promise, Lord. இந்த வாக்குதத்து ஒவ்வொரு பிள்ளைಗಳ வாழ்க்கையில ನೆರವೇರುವುದಾக ಈ ವಾಗ್ದಾನಗಳು ಒಂದೊಂದು ಮಕ್ಕಳ ಜೀವನದಲ್ಲಿ ನೆರವೇರಲಿ. And Lord, I pray that let this promise be fulfilled in the lives of each one of your children. ஒவ்வொரு ಕುಟುಂಬங்களுக்குள்ள இந்த வாக்குதத்து ನೆರವೇರட்டும். ಒಂದೊಂದು ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಈ ವಾಗ್ದಾನವು ನೆರವೇರಲಿ. And let this promise be fulfilled in each and every family. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ನೆರವೇರட்டும். ಒಂದೊಂದು ಮಕ್ಕಳ ಜೀವನದಲ್ಲಿ ನೆರವೇರಲಿ. And let it be fulfilled in each one's life. ஆண்டவரே, இந்த மாதம் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு ಆಶೀರ್ವಾದமாக ಮಾற்று. ಈ ತಿಂಗಳಿನ ಮಕ್ಕಳಿಗೆ ಒಂದು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಬದಲಾಯಿಸು. And Lord, we pray that you may transform this month as a month of blessing for your children. ஜெபங்கள் கேட்டபடியால நன்றி. நம்ம பிரார்த்தனைகளை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். And we thank you for listening to all our prayers, dear Lord. எல்லாம் துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். ಎಲ್ಲ ಸ್ತುತಿ ಘನತೆ ಮಹಿಮೆ ನಿಮಗೊಬ್ಬರಿಗೆ ಸಲ್ಲಿಸ್ತಾ All praise, glory and honor we give unto you alone, dear Lord. ಯೇಸುವಿನ ನಾಮத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In Jesus' name we pray, dear Father. ஆமென் ஆமென். பரிசுத்த பிதாவே, இந்த கால வேளையில் எங்களை ஜெபங்களை கேட்டபடியால் உமக்கு நன்றி. தொடர்ந்து உம்மை துதிக்கிறோம். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னிக்க சகவாசம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் நித்திய நித்தமாக இந்த வாக்குதத்துகள் நிறைவேறும் மற்றும் கர்த்தர்களோடு கூட இருப்பாராக. ஆமென் ஆமென். God bless you. Praise the Lord. கர்த்தர் தொடர்ந்து உங்களை நடத்துவாராக. உங்களுடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Thank you.